ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் வால்பாறை. ஸோ அந்த வால்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர், அதாவது கூழாங்கல் ரிவர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரிவர் பார்த்திங்க அப்படின்னா வால்பாறை டவுன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கூழாங்கல் ரிவருக்கு வந்துடலாம். இப்போ வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னா கொடைக்கானல், ஊட்டியை விட இங்கே ஏன் வந்து இந்த கூழாங்கல் ரிவர் வந்து இவ்வளோ பெருமையாக பேசப்படுது அப்படின்னா, இங்கே வந்து ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா மற்ற பக்கம்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இறங்குறக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க எந்த ரிவர்லையுமே. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா, அதாவது சுழல் இருக்கக்கூடிய ஏரியாவில் மட்டும் நம்ம அந்த சைடு போகக்கூடாது. மற்ற பக்கம் நீங்கள் ஃபேமிலியோடு நல்லா உட்காந்து குளிக்கிறக்கோ இல்லை பிள்ளைங்களோட விளையாடுறக்கோ, மீன் பிடிச்சி விளையாடுறதுக்குலாம் ரொம்ப வந்து சூப்பரான பிளேஸ்னால் நான் கூழாங்கல் ரிவரை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஃபேமிலியோட அந்த லீவு டைம், ஏப்ரல் மே வெக்கேஷன் டைம் போனோம் அப்படின்னா இங்கே எல்லாமே பிளைன் சைடு இருக்கிற நம்ம எல்லாமே ரொம்பவே வெயில் தாங்க முடியாமல் தான் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போவோம். ஸோ அங்கே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட எண்ணம். செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க. நான் வந்து பாப்பா தம்பியெல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. பாப்பா வந்து மீன் பிடிச்சிட்டே தான் இருப்பாள் எப்போவுமே அங்கே போனால் அப்படின்னா. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு ஹாப்பி, குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதேமாரி நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பேர் இருந்தாங்க. இந்த டைம் அதாவது ஏப்ரல் மேல மட்டும்தாங்க இவ்வளோ கம்மியாக தண்ணி போகும். மற்ற டைமில் பார்த்திங்கன்னா அந்த கூழாங்கல், அந்த இது இருக்குது பார்த்திங்களா, கல் கூழாங்கல் இருக்குல்ல, அந்த இடம் வரைக்குமே தண்ணி வந்து ரொம்ப நிறைஞ்சு போகும். எந்த டைம்னால் ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் இந்த மாதிரி டைம்லலாம் உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அங்கே நம்ம இறங்கவும் முடியாது, அந்த தண்ணியை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். ஸோ அந்த டைம் நம்ம போகிறது சேஃப்டியான டைம் கிடையாது. இதே வந்து ஏப்ரல் மே டைமில் போனோம் அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணி போகும். ஸோ உட்காந்து குளிக்கிறக்கோ பிள்ளைங்களோட ஜாலியாக ஒரு ஒரு என்ன சொல்லுவோம், 4-5 ஹவர்ஸ் வந்து தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா ப்ளேஸ் அப்படின்னா கூழாங்கல் ரிவர் சொல்லுவேன். ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா பல இடங்கள்லேருந்து வருது. இதில் வந்து வால்பாறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய எஸ்டேட் இருக்குது. அந்த எஸ்டேட் வழியாக வர்ற சின்ன சின்ன ஓடைகள் இதெல்லாம் சேர்ந்து, அருவிகள் எல்லாம் சேர்ந்து தான் இங்கே வருது. இது லாஸ்ட்டாக எங்கே போய் சேரும் அப்படின்னா சோலார் டேம் அப்படின்னு ஒரு டேமுக்கு போகும். ஸோ இந்த தண்ணியெல்லாம் அங்கேருந்து வரனால நிறைய மூலிகை செடியெல்லாம் அந்த மலை பிரதேசத்தில் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து வர்றப்ப இங்கே குளிக்கிறப்ப குழந்தைங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. அதாவது ஏப்ரல் மேல போனால் அஃபெக்ட் ஆகாது. அந்த டைமுமே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் கால் வைக்கிறக்கே. ஆனால் இங்கேருந்து போகிறப்ப அது பெருசாக அஃபெக்ட் ஆகாது. குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ வால்பாறை போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூழாங்கல் ரிவர் போய் பாருங்கள். ஸோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் அந்த சுழல் பகுதி அப்படின்றது அந்த இடத்துல நிறைய பேர் விழுந்து, அதாவது தெரியாமல் நீச்சல் அடிக்கிறேன்ற பேரில் வந்து உள்ளே போய் மாட்டி இறந்துருக்காங்க. தெரியாதுல்ல, ப்ளைன்ஸ்லேருந்து வரவங்களுக்குலாம் தெரியாது. அங்கேயே இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா தெரியும், அந்த இடத்துக்கு போகணுமா வேணாமா, குளிக்கணுமா வேணாமான்றது தெரியும். ஸோ ப்ளைன்ஸ்லேருந்து போகிறவங்க எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக வந்து எங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே போகக்கூடாது. அப்போ தம்பி பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி ஒன்று பார்த்துட்டான், அதான் அவங்க அப்பா மேலே அப்படியே ஜம்ப் பண்ணிட்டான். ஸோ அவனுக்கு சின்ன சின்ன பூச்சியெல்லாம் பார்த்தானா ரொம்ப பயம். அதனால் வந்து அவன் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருப்பான். அதே மாதிரி பாப்பா தாங்க என்ஜாய்மெண்ட்டுன்னா அவள் தான் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாள். தண்ணினாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாவே என்ஜாய் பண்ணோம். கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆக ஆக கூட்டம் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணிங்க வால்பாறைக்கு அப்படின்னா நிறைய பிளேசஸ் இருக்குது. அதில் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தண்ணியில் விளையாடணும் அப்படின்னா இது ஒரு சேஃப்டியான இடம் அப்படின்றது வால்பாறையில் உள்ளவங்களுக்கும் தெரியும். ஸோ வால்பாறை போனவங்களுக்கும் தெரியும். ஸோ மற்ற பிளேசஸ் நிறையா இருக்குது இங்கே பார்க்குறக்கு. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு மற்ற பக்கம் எல்லா பக்கமும் போய் சுற்றி பாருங்கள். வால்பாறை போங்க, ரொம்ப என்ஜாயாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு வெக்கேஷனாக தரமாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நம்ம வால்பாறை போகலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.